அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 இதுக்கான எக்ஸாம் எல்லாருமே நல்லா படிச்சிட்ருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு சில பேர் நவம்பர் 2024 படிச்சிட்ருப்பீங்க. ஒரு சில பேர் இன்னும் பின்னாடி ஜாயின் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு சில பேர் நிறைய பேர் இப்போ புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இருந்தாலும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சுட்டு நம்ம சீக்கிரம் எக்ஸாம் போகணும்னா ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ச் ரொம்ப அவசியங்க. நம்ம படிக்கிறது மட்டும் பத்தாது, நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் எந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்கும், எந்த ஏரியாவில் வீக்காக இருக்குது, நம்ம இன்னும் எந்தெந்த யூனிட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருன்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் தெரிஞ்சிக்க முடியுங்க. அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த டெஸ்ட் பேட்ச் தான். நம்மளுக்கு 20 சீரீஸ் கொண்ட டெஸ்ட் பேட்ச் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது நம்ம ஆல்ரெடி கடந்த வாரமே கொடுத்துருந்தோம். இதுக்கான ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ரிவைஸ்டு இப்போ எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் 2nd வீக் எதிர்பார்க்கலாம். அதுக்கான ஷெட்யூல் வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்குங்க. எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் அழகாக உங்களுக்கு யூனிட் வைஸாக கொடுத்துருப்போம். அப்புறம் அடுத்த 10 டெஸ்ட்டு முடிஞ்சோடனே 10 யூனிட் முடிஞ்சோடனே மெர்ஜ் பண்ணி கொடுப்போம். அப்புறம் ஓவரால் ஃபுல் டெஸ்ட் ஒரு 5 கொடுக்குறோம். அதனால் எல்லா கேட்டகரியிலுமே நமக்கு இருக்குங்க. கொஷினோட ஸ்டாண்டர்டை பார்த்திங்கன்னா எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி டெமோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமுச்சு விட்ருப்போம். டெமோலிங்க அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி இருக்குமோ உங்களுக்கு அந்த டெஸ்ட் எழுதி பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஃபீலிங்கே வருங்க. நீங்கள் அதை பார்த்துட்டே முடிவு பண்ணிக்கலாங்க. அதாவது 110 கொஷின் இருக்குங்க. 90 கொஷின் மேலே போயிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா படிச்சிட்ருக்குன்னு அர்த்தம். ஒரு 70க்கு மேலே இருந்தால் இன்னும் நல்லா படிக்கணும்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறவங்க இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கே தெரியுங்க. அந்த வினாவை பார்த்துட்டு யாரெல்லாம் டெஸ்ட்டு ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதனோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 1000 மட்டும்தாங்க. உங்களுக்கு எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தாங்க பார்க்கணும். நீங்கள் ஒரு செலவாக பார்க்கக்கூடாதுங்க. நம்ம இதனோட பலன் எக்ஸாமில் தாங்க அனுபவிக்க முடியும். உங்களுக்கு அந்த டவுட்டாக இருந்தால் இந்த கொஷின் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சாம்பிள் கிடையாதுங்க, அங்கே அதே டைப்பில் தான் உங்களுக்கு எல்லா யூனிட்டுமே எடுத்திருப்போம். அவ்வளோ அழகாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதை எடுத்துட்டிங்களோ கிட்டத்தட்ட அந்த யூனிட்டே கவர் அளவுக்கு நம்ம யூஜிசி தரத்தில் நம்ம கொஷின் எடுத்துருக்குறோம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணி லிங்க்கும் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு சந்தேகம் அதுலேயும் பாருங்கள். இந்த டெஸ்ட்டு சீரீஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கிற டைம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எல்லாமே இங்கே டைம் கொடுத்துருக்குங்க. இந்த டெஸ்ட்டு சீரியல் நம்பர் கொடுத்துட்டோம், எவ்வளோ வினாக்கள் வரும்னு சொல்லி கொடுத்துட்டோம், அந்த பிரிவு கீழே வரும்னு சொல்லி கொடுத்துட்டோம், எந்த தேதியும் கொடுத்துட்டோம். உங்களுக்கு போதுமான அளவுக்கு டைம் கொடுத்துருக்குங்க. ஒரு எக்ஸாமுக்கும் அடுத்த எக்ஸாமுக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம். நீங்கள் அழகாக படிக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் சேரவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்டிங் கிளாஸோட இது அமுச்சுவிடுங்க. உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்துட்டு, ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் புதுசாக படிக்கும்போது கஷ்டம்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு எதை படிக்கிறது, எதை விடுறது, எதுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் தரதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமாக இருக்கும். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாங்க. நாங்கள் கிளாஸ் அந்த டெஸ்ட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் அந்த வீடியோ அமுச்சு விட்ருவோம். நீங்கள் அந்த வீடியோ கேளுங்க. அந்த யூனிட்டில் இருக்க எல்லா தலைப்பும் அழகாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த இதை படிக்க தேவையில்ல. இந்த வீடியோ மட்டும் கேட்டுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே எக்ஸாம் எழுதுனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு, ஏன்னா உங்களுக்கு புதுசாக படிக்கிறதுக்கு வழிகாட்டி தாங்க தேவை. நிறைய பேர் சொல்கிற விஷயமே இந்த 3 மாதத்தில் படிச்சிட முடியுமா, என்னால் முடியுமான்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்காகவே அந்த இதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்குங்க. ஆன்லைன் ரெக்கார்டிங் கிளாஸ் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியுமே ஃப்ரீயாகவே நான் அந்த குரூப்பில் போட்டுருங்க. நீங்கள் அதை பார்த்து படிச்சுட்டு நீங்கள் எழுதுங்க. திரும்பி அந்த வீடியோ உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க. உங்களுக்கு சரிங்க அந்த மாடல் டெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட்டான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளாஸ் ரெக்கார்டை நாங்கள் எப்படி லைவ் கிளாஸ் போய்ட்டுருக்குன்னு அது கொடுப்போம். ஏன்னா அதை எதையுமே எடிட் பண்ண கிடையாதுங்க. லைவ் கிளாஸ் தான், அங்கே என்ன இருக்குதோ அதை அப்படியே நம்மளுக்கு கொடுத்துருப்போம். அதே தான் ரெக்கார்டிங் கிளாஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்குங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல் என்ன இருக்குது, அந்த எதை வச்சு நடத்துகிறீங்கன்னு சொல்லி கொடுப்பீங்க. நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி புக்கு ரெடி பண்ணி தான் நம்ம மெட்டீரியலுங்க. அந்த மெட்டீரியல் இருந்தால் நம்ம வினாக்கள் எடுத்துருப்போம். அந்த வினாக்கள் தரத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எது மாதிரி நம்மளுடைய உள்ளடக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் இதிலே பாருங்கள், வீடியோஸ்லேயே பாருங்கள். யூஜிசி நெட் எக்ஸாம் நம்ம பிஜி மெட்டீரியல் அவ்வளோ வினாக்கள் கேட்டிருந்தாங்க. வேறு யாருமே உங்களுக்கே தெரியும், வேறு யாருமே என்னோடய மெட்டீரியல்லேருந்து இவ்வளோ கொஸ்டின் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க போட மாட்டாங்க. நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோன்னு போட்டேங்க. ஆன்சருக்கு 1080 கேயும் பார்க்க கிடையாது, ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் பார்க்க கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு திருப்பி படித்ததுனால நம்மளுக்கு இந்த ஏரியாவிலேருந்து வந்ததுன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சதுங்க. அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எல்லா லிங்க்குமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உங்களோட முடிவை சொல்லுங்கள். இந்த காண்டாக்ட் நம்பருக்கு பண்ணிவிடுங்க. சரி, நீங்கள் இது யாரெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் எல்லாத்துக்கும் தேவைதாங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.